வணக்கம். தமிழ்நாட்டில் 4 மணி போட்டி நிலவுது. இந்த 4 மணி போட்டியில நாம் தமிழக கட்சி தனித்துவத்தோடு தனித்து போட்டி போடுது. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுங்கிற பிரம்மாண்ட மாநாடு போட்டு 5 லட்சத்துக்கு மேலான மக்களை கூட்டி அந்த மாநாட்டில் 236 இடங்களுக்கான வேட்பாளர் அறிவிச்சு அந்த வேட்பாளர்கள் தான் இன்னைக்கு களப்பணிஞ்ச இருக்காங்க. அண்ணன் சீமான் தொடர்ச்சியான பரப்புல இருக்காங்க. களத்துல நாம் தமிழக கட்சி பிற கட்சியில காட்டிலும் முன்னோக்கி முந்தி போய் கொண்டிருக்கு. இந்த பக்கம் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி தொகுதி பங்கீடு சிக்கல், எத்தனை இடங்களை பகிர்ந்து கொள்றது, எந்தெந்த தொகுதிகளை கொடுக்கிறது அப்படிங்கிற சிக்கல்ல இழுபறியாகி ஒரு வழியா திமுக வேட்பாளரை அறிவிச்சிருச்சு. அதிமுகவும் ஏறக்குறைய அறிவிச்சு முடிச்சிச்சு. இப்படி திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க தொகுதி பங்கீடுகிற சிக்கல் கூட்டணிக்குள்ள இழுபறி, அதனால காலதாமதமாச்சு. தாவேக்காவுக்கு என்ன கேடுன்னு தெரியல. ஏன்னா நாங்க ஆட்சியாரத்துல பங்கு தருவோம், நீங்க கூட்டணிக்கு வந்தீங்கன்னா ஒரு ஆட்சியாரத்துல பங்கு தருவோம் அப்படிலாம் சொன்னாப்புல ஒருத்தரும் வரல. அப்ப கடையை தந்து வச்சுட்டு உட்கார்ந்தாப்புல ஒருத்தரும் வரல. அப்ப தனிச்சு போட்டி அப்படின்னு முடிவாயிடுச்சு. அப்ப தனிச்சு போட்டி முடிவான பிறகு குறைந்தபட்சம் சீக்கிரமாவது வேட்பாளர் அறிவிக்கலாம்ல. ஆனா அறிவிக்காம காலதாமதம் பண்ணி கடைசி அறிவிச்சிருக்காங்க தாவேக்கா. ஏன் காலதாமதம் பண்ணாங்க? ஒருவேளை வேட்பாளருக்கு ஆள் இல்லையா, இல்ல அலுப்பட்டு மெதுவா பண்ணிக்கணும்னு நினைச்சாங்களான்னு தெரியல. ஒருபடியா அறிவிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஒரு நட்சத்திர விடுதல விஜய் 234 இடங்களுக்கான வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. இதுல விஜய் 2 இடத்துல போட்டி போடுறாரு. ஒன்னு பெரம்பூர், ஒன்னு திருச்சி கிழக்கு. விஜய் தன்னோட பரப்புரை கூட்டங்கள்ல பேசி முடிக்கிறப்ப கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம் பாப்புல. இப்படி தன்னம்பிக்கை ஊட்டும் விதமாக பேசக்கூடிய விஜய் ஏன் தன்னம்பிக்கை இல்லாம 2 இடத்துல போட்டி போடுறாரு? 2 இடத்துல போட்டி போட்டு வெற்றி பெற்றாலும் ஒரு இடத்தை ராஜினாமா பண்ணி தான் ஆகணும். அப்ப 2 இடத்துல ஏன் போட்டி போறாருன்னா, ஒரு இடத்துல தோத்தா கூட இன்னொரு இடம் காப்பாத்துங்கிற குறைந்தபட்சமான ஒரு கணக்கீடு. அப்ப விஜய்க்கு அவர் மேல நம்பிக்கை இல்லை, ஊர் முழுக்க கான்பிடண்டா இருங்கன்னு பேசின விஜய் நீ கான்பிடன்ட் இல்லாம 2 தொகுதியில போட்டி போடுறாரு அப்படின்னு விமர்சனம் வைக்கப்படுது. அப்புறம் ஆந்திராவில் சிரஞ்சீவி பிரஜாராஜ்யம் கட்சி அமைச்சப்ப அவர் 2 தொகுதியில் தான் போட்டி போட்டார். திருப்பதி, பாலக்கோடுங்கிற 2 இடத்துல போட்டி போட்டாரு. திருப்பதியில வெற்றி பெற்றாரு, பாலக்கோடுல தோல்வியடைந்தார். இல்ல சிரஞ்சீவிக்கும் விஜய்க்கும் நிறைய பொருத்தங்கள் உண்டு. சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சப்ப பிரஜாராஜ்யம் கட்சி ஒரு மாநாடு கூட்டி மாநாட்டில் அறிவிச்சாரு. அந்த மாநாட்டுக்கு 10 லட்சம் பேர் கூட்டினாங்க அப்படின்னு ஊடகங்கள்ல பேசப்பட்டுச்சு. 12 லட்சம் பேர் அப்படின்னு அந்த கட்சி சார்பா அறிவிக்கப்பட்டுச்சு. அவர் கொள்கை தலைவரா 4 பேரை சொன்னார். அண்ணல் அம்பேத்கர், அண்ணல் காந்தியடிகள், ஜோதிரா பூலே, அப்புறம் அன்னை தெரசா. இவர் கொள்கை தலைவரா 5 பேர். யாரு? பெரியார் இவரா, அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராசர், அஞ்சலி அம்மாள், வேலுநாச்சியார். அங்க பிரஜாராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் அவர் கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா சமூக நீதி அப்படின்னாரு. இவரை பொறுத்த வரைக்கும் மத சார்பற்ற சமூக நீதி அப்படிங்கிறாப்புல. அப்ப 10 பொருத்தம் பக்கவா இருக்கா. இப்ப கடைசியா பாக்குறப்ப சிரஞ்சீவி போலவே இவர் 2 இடத்துல போட்டி போடுறாரு. சிரஞ்சீவியாவது ஒரு இடத்துல வெற்றி பெற்றார். ஆனா இவருக்கு ஒரு இடமும் வாய்க்கப்பட போறதில்லை. 2 இடத்தையும் மண்ணை கவ போறாரு, அது உறுதி. அப்புறம் வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காரு. அறிவிச்ச பிறகு அந்த வேட்பாளர் பட்டியலை பார்க்கறப்பதான் உண்மையிலேயே ஆள் இல்லாம தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. திமுகவுல இடம் கிடைக்காத ஆளு, அதிமுக இடம் கிடைக்காத ஆளு, திமுக விளக்கப்பட்ட ஆளு, அதிமுக விளக்கப்பட்ட ஆளு. ஏன் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவன் அண்மையில ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி பேர் கூட எனக்கு தெரியல, நினைவில் இல்லை. அந்த மாதிரிதான் கட்சி. அவர் ஆரம்பிச்ச கட்சியில ஒருத்தர் விலகினார். அவருக்கு தாவேக்காவுல சீட்டு. நாம் தமிழக கட்சியிலிருந்து ஒரு கலிசலையை விரட்டி விட்டோம். அந்த கலிசலைக்கும் சீட்டு. அப்படின்னா தாவேக்காவுல வேட்பாளர் எந்த லட்சத்தை இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்ப சுருங்க சொல்லணும்னா அதிமுக சேர்ந்தவங்களே ஏறக்குறைய ஒரு 9 பேர் போட்டி போடுறாங்க. அதிமுக சேர்ந்தவங்க. அதிமுகவோட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா திருப்பூர் தெற்குல போட்டி போடுறாங்க. அதே போல 2024 நீலகிரியில பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அதிமுகவை சேர்ந்த லோகேஷ் ராசிபுரத்துல போட்டி போடுறாரு. 2016 அதிமுக எம்எல்ஏவாக இருந்த தூசி மோகன் செய்யாறுல போட்டி போடுறாரு. 2019 நாங்குநேர் இடைத்தேர்தலில் போட்டி போட்ட ரெட்டியார்பட்டி நாராயண நாங்குநேரில் போட்டி போடுறாரு. அப்புறம் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேசிடி பிரபாகர் அவர் 1000 இடத்துல போட்டி போடுறாரு. அப்புறம் செங்கோட்டையன் சொல்லவே தேவையில்லை, அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் அவர் கோபிச்செட்டிப்பாளையம், கூபா கிருஷ்ண, லால்குடி, சுப்பிரமணிய கந்தரவகோட்டை,
அப்புறம் ஸ்ரீதர்னு ஒருத்தர் வாழ்ப்பாரு. இதெல்லாம் அதிமுகலேருந்து வந்தவங்க. அப்புறம் செட்டியார் பேரவையோட தலைவர் ஒருத்தர் ஜெகநாத் மிஸ்ரான்னு அவர் கம்பத்துல போட்டி போறாரு. KM ஷெரீப் நமக்கு தெரிஞ்சவர் தான், அவர் 1000 வழக்கில் போட்டி போறாரு. ஆளும் ரசீது மனித ஜனநாயக கட்சின்னு கட்சி வச்சிருந்தாரு. அந்த கட்சி இருக்காரா இல்ல கட்சியை கொண்டு இணைச்சாரான்னு தெரியல. அவர் மயிலாடுதுறை தொகுதியில போட்டி போறாரு. அப்புறம் திருவண்ணாமலையில அருள் ஆறுமுகம், யாரு குண்டாஸ் போராளி, ஒரு போராளிக்கு வந்த சோதனையை அவரு பார்த்தா தாவேக்காவில் திருவண்ணாமலையில போட்டி போடுறாரு. அப்புறம் நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி தாவேக்கால சேர்ந்தவருக்கு சேப்பாக்கத்தில் போட்டி போடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அப்புறம் திருப்பதியில் ஒருத்தர், அவர் அவருக்கு சீட்டு இல்லை. ஏன்னா அந்த தொகுதி அதிமுகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதால அவருக்கு சீட்டு இல்லை. அதனால அவர் என்ன பண்றாரு, திருப்பத்தூர்ல இப்ப தாவேக்கால் சேர்ந்து போட்டி போடுறாரு. இந்த பண்டுடி ராமச்சந்திரன் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் தான் ரஞ்சித் குமார், அவர் காஞ்சிபுரத்துல போட்டி போடுறாரு. அப்புறம் நெல்லை RS முருகன் ஒருத்தர் திமுகவுக்கு போட்டி போட விருப்ப மனு கொடுத்து வேட்பாளர் நேர்காணல பங்கேற்று வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிறகு அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே தாவேக்கால போய் இப்ப நெல்லையில போட்டி போடுறாரு. அப்புறம் நவல்பட்டி விஜய் அப்படிங்கிறவர் திமுக, அவர் அங்கிருந்து இங்க போட்டி போடுறாரு. இப்படி திமுக அதிமுக ஒரு 2 டஜன் பேர், அதுவும் எல்லாம் பரிசுத்தமான ஆட்களான இல்ல, எல்லாம் ஊழல் கரைபிடிச்ச ஊழல் பெருச்சாளிகள், எல்லாம் பாவ மூட்டைகளை தூக்கி சுமக்கக்கூடிய ஆட்கள். அது எல்லாம் திமுக இடம் இல்லை, அதிமுக இடம் இல்லைன்னு இங்க ஐக்கியமாயிடுச்சு. நம்ம தொகுதியை கூட்டணி கட்சி கொடுத்துட்டாங்க, அப்ப நம்ம கட்சியை போட்டி போட முடியாது, என்ன பண்ணலாம், தாவேக்காக தாவிடலாம், தாவி அதுல சீட்டு. திமுக வேட்பாளர் நேர்காணல் வரைக்கும் போய் சீட்டு இல்லைன்னு தாவேக்காக தாவறாப்புல அவருக்கும் சீட்டு. அப்ப எந்த லட்சணத்துல வேட்பாளர் நேர்காணல் நடத்தப்பட்டிருக்கிறத நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இப்ப இவங்கெல்லாம் மக்கள் பணியாளர்களாக மாற என்னவா இருக்கும். இத சொல்றாப்புல விஜய் இவங்க வேட்பாளர்கள் இல்ல, மக்களுக்கான காப்பாளர்கள் அப்படின்னு ஒரே விட்டுறாப்புல. நான் எல்லாத்தையும் திறந்துட்டு வந்திருக்கேன், எல்லா வசதி வாய்ப்புகளையும் திறந்துட்டு வந்திருக்கேங்கிறாப்புல. என்ன திறந்துட்டு வந்த நீ பனைய ஒரு வீட்டே திறந்துட்டு வரமாட்டேங்கிற, வீட்டுக்குள்ள படுத்துக்கிற, என்ன திறந்துட்டு வந்த நீ? கௌதம புத்தர் அவரு அரசாட்சியை திறந்து இளவரசங்கிற பட்டத்தை திறந்து மக்களோட மக்களா ஆசையை துன்பத்துக்காரன்னு சொல்லிட்டு எந்தவித ஆசாபாசங்களுக்கும் அடிபடியாம மக்களோட சாமானிய வாழ்க்கை வந்தார விஜய். எல்லாம் கால கொடுமை, ஒரே உருட்டி தள்ளுறது. நான் கூடங்க தாவேக்காவுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு போல இருக்கு, ஊடகங்கள் சொல்றது போல ஒரு கணிசமான வாக்கு விழுக்காடு இருக்கும் அப்படின்னு நம்பினேன். இப்ப நான் வேதாரண்யத்துல இருந்து தான் பேசுறேன். இப்ப இன்னைக்கு காலைல கூட நான் பரப்புரைக்கு போயிட்டு தான் வந்தேன். நான் இங்க வேதாரண்ய தொகுதிக்கு வந்தவர்கள் கடந்த ஒரு வாரமா தொடர்ச்சியா பரப்புறேன். அதுக்கு பிறகு ஒரு 7-8 பரப்புரை கூட்டங்கள்ல பேசியிருக்கேன். ஒரு 6-7 இடங்கள்ல பேசினேன். மக்கள் கூட்டம் குறைவா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் அங்க நிறுத்தி மக்கள் மத்தியில பேசினேன். நேற்றைய தினம் ஒரு திருமண கூட்டம், அதுல பேசினேன். இந்த 7-8 இடங்கள்ல ஒரு இடத்துல கூட நான் தாவேக்கா குறித்து பேசல. ஏன் பேசல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேச தோண மாட்டேங்குது. நம்ம வாக்கெட்டு போறோம், பரப்புரைக்கு போறோம், தாவேக்காங்கிற கட்சி இருக்க மாதிரி எங்கேயும் அறிகுறி தென்படல. எங்கடா கட்சி இருக்குன்னு பூத காணி வச்சு தேடுற மாதிரி தான் தாவேக்காங்கிற கட்சி இருக்கு. அப்ப கிராம பகுதியில் தாவேக்கா இருப்பதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை. அப்படி இருக்கப்ப இல்லாத கட்சி ஏண்டா பேசுங்கிற மாதிரி நமக்கு தோணிடுச்சு. அப்ப நகர்ப்புறங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் வாக்கு வாங்கலாமே உடைய, கமலஹாசன் 4 விழுக்காடு வாக்கு வாங்கின மாதிரி ஒரு கணிசமான விழுக்காடு வாக்கு வாங்கலாம் உடைய, தமிழ்நாட்டில் தாவேக்காவால ஒரு இன்ச்சு கூட முன்னோக்கி நகர முடியாது. இப்ப பெரம்பூர் திருச்சி கிழக்குல போட்டி போடுறாரு. திருச்சி கிழக்குல திமுக சார்பாக போட்டி போடக்கூடியவர் கிறித்துவ பின்பலம் கொண்டவர், கிறித்துவ மக்களோட செல்வாக்கப்பட்டவர் சொல்றாங்க. அதனால கிறித்துவ மக்களோட வாக்களை நம்பி விஜய் போனாரு, இப்ப அந்த வாக்கே விஜய்க்கு வராது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பெரம்பூர்லயும் விஜய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப 2 தொகுதியில போட்டி போட்டு 2 தொகுதியில விஜய் மண்ணை கவிடாருன்னா, ஊடகங்கள் 2 ஆண்டுகளாக கட்டி எழுப்பிய இந்த திரைக்கவர்ச்சியை மையப்படுத்தி விஜய்க்கு 10 விழுக்காடு வாக்கு இருக்கு, 20 விழுக்காடு வாக்கு இருக்கு, 30 விழுக்காடு வாக்கு இருக்கு, 40 விழுக்காடு வாக்கு இருக்கு, அவரு 40 இடங்களை பிடிக்க போறாரு, ஆட்சியை பிடிக்க போறாரு அப்படின்னு கட்டின இந்த மனக்கோட்டை, இந்த போலியான பிம்பங்கள்லாம் உடைபடும். நாளைக்கு திரைத்துறையில இருந்து இந்த திரைக்கவர்ச்சியை வச்சுக்கிட்டு அதை முதலீடாக லாபம் பார்க்கலாம் வச்சுக்கிட்டு அதை வச்சு அரசியலுக்கு வரலாங்கிற எண்ணம் யாருக்கும் உருவாகமா போயிடும். மற்ற கட்சிகள், அதாவது கமலஹாசன் கட்சியா இருக்கட்டும், இல்ல மற்ற கட்சிகள் ஒரு தேர்தலை கடந்த பிறகு, ஒரு தேர்தலை எதிர்கொண்ட பிறகுதான் மதிப்பிழந்து போகும்.
கமலஹாசன் இன்னைக்கு மதிப்பிழந்து போயிட்டாரு, ஒண்ணும் இல்லாம போயிட்டாரு, ஒரு இடத்துல போட்டி போடல. அந்த கமலஹாசன் மதிப்பிழந்து போனது ஒரு தேர்தல் தோல்விக்கு பிறகு, குறிப்பா 2வது தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சியை உள்ளாம ஆயிடுச்சு. ஆனா விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும், தாவேகா பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் எதிர்கொள்ளல. ஆனா கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக மதிப்பிழந்து கொண்டிருக்கிறது. சொல்ல போனா 3 மாதத்துக்கு முன்னாடி, 6 மாதத்துக்கு முன்னாடி, 8 மாதத்துக்கு முன்னாடி வந்து என் ஓட்டு தாவேகாவுக்கு தான், நான் தாவேகாவுக்கு தான் ஓட்டு போடுவேன், தாவேகா சார்பா நான் வந்து செருப்பை சின்னமா கொடுத்தா கூட அந்த செருப்புக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு அன்னைக்கு பேசினவங்க எல்லாம் தாவேகாவுக்கு நான் ஓட்டே போட மாட்டேங்கிற அளவுக்கு விரக்தி விட்டுட்டேன். இங்க பாஜகங்கிற ஒரு கட்சி இருக்கு. இந்த பாஜகங்கிற கட்சியை வந்து பிற்போக்குவாதிகளின் கட்சி, வலதுசாரிகளின் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, கடுமையாக விமர்சிக்கிறது உண்டு. ஆனா அந்த பாஜகவை கூட தற்கூரிகளின் கூட்டம் அப்படின்னு சொன்னது இல்லை. ஆனா இங்க தாவேகானாலே தற்கூரின்னு சொல்ற அளவுக்கு அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர் இடத்துல பேசாரு, தளபதி நினைச்சா 4 இடத்துல போட்டி போடுவாங்கிறார். 4 இடத்துல போட்டி போட்டா நச்சுக்கிட்டு தான் போகும். அப்ப 4 இடத்துல அதிகபட்சமா போட்டி போடலாமா, 2 இடத்துல அதிகபட்சமா போட்டி போடலாமாங்கிற அடிப்படை தெரியல. அந்த பக்கம் பொதுச் செயலாளர், என்ன பரப்புரை பொதுச் செயலாளர் அருண்ராஜ், அவர் சொல்றாரு கூட்டணி ஆட்சிக்கும் கூட்டாட்சிக்கும் அவருக்கு வித்தியாசம் தெரியல. அப்ப அந்த கட்சியில தலைமை முதல் கடைக்கோடி வரைக்கும் யாருக்கும் எந்த அரசியல் புரிதலும் இல்லை. அவெல்லாம் திரைப்படம் மாதிரியே அடைகிறான். அல்ல காரைக்குடி பக்கம் பிரபுன்னு ஒருத்தர் இருக்காப்புல, எப்படி காரைக்குடி பக்கம் பிரபுன்னு அவர் எடுக்கிற ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா நம்ம மிளண்டு போயிடுவோம். ஐயோ சாமி, என்னடா இப்படி இருக்கா மனுஷன்ட்டு. நான் ஒரு காணொலி துண்டை பார்க்குறேன். அந்த காணொலி துண்டில் ஒரு தள்ளுவண்டி கடையில் உட்காந்து இந்த பிரபு சாப்பிட்றாப்புல. சாப்பிட்றதுக்கு பக்கத்தில் ஒரு வயசான அம்மா உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த அம்மா கிட்ட எதேச்சா கேட்குறாராம். கேட்குறப்ப யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்குறாரு. பொதுவாக யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா, ஒரு அறியப்படாத மக்கள்கிட்ட கேட்டா அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த அம்மா தயக்கம் இல்லாம என் ஓட்டு நம்ம விஜய்க்குங்குது. எப்படி நம்ம விஜய்க்கான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து காரைக்குடியில வந்து டாக்டர் பல் டாக்டர் ஒருத்தர் போட்டி போடுறாரு அப்படின்னு அவர்கிட்டே இந்த அம்மா சொல்லுது. அவரு பேர் என்ன அப்படின்னு அப்படி எதேச்சா கேட்கிறாரு. கேட்ட உடனே டெண்டல் பிரபு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அதாவது காரைக்குடியில வேட்பாளர் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. ஆனா அறிவிக்கிறதுக்கு முடிய அந்த வயசான அம்மாவுக்கு, ஆண்ட்ராய்டு போன பயன்படுத்தாத அம்மாவுக்கு காரைக்குடியில போட்டி போடுறது பிரபுன்னு தெரியுதான். ஆனா அந்த பிரபு தான் இவரும் தெரியலையா. என்ன மாதிரி உருட்டு, உலகமகா உருட்டு. இந்த சின்ன தம்பின்னு ஒரு படம் இருக்கும். அந்த படத்துல பிரபு இருப்பாப்புல. பிரபு பாத்தீங்கன்னா அவர் வந்து ராகம் அவரே மெட்டமைச்சு ராகம் அமைச்சு வரிகளை போட்டு நல்ல பாட்டு பாடுவாப்புல, சுதி சுத்தமா பாட்டு பாடுவாப்புல. அப்படி அவரே ராகம் அமைச்சு மெட்டமைச்சு சுதி சுத்தமா பாட்டு பாட தெரிஞ்ச அவருக்கு தாலினா என்னன்னு தெரியாது. எப்படி தாலினா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு இங்க வேட்பாளர் பிரபுன்னு தெரியுமா, ஆனா பிரபு இவர் தான் தெரியாதான். இதெல்லாம் நம்பணும். அந்த ரீல்ஸ் உலகத்துல பைத்தியமே ஆயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைன். அதனால இன்னும் 1 மாத காலம் தான் அந்த கட்சிக்கு. 1 மாத காலத்துல அந்த ஒட்டுமொத்த கட்சியும் காலாவதி ஆக போகுது. 26 தேர்தலில் படுதோல்வியை தாவேகா அடைஞ்ச பிறகு இந்த ஊடக வெளிச்சம் கிடைக்காது. இப்படி மக்கள் எல்லாரும் திரும்ப திரும்ப பேச மாட்டாங்க. உங்களை இன்னொரு கமலஹாசன் நகல் செத்துருவாங்க. அதை கடந்து விஜய் வீட்டுக்குள்ள போயிட்டு பூட்டிக்குவார். அதுக்கு பிறகு நடிகையோட கூட நடையற மாட்டார். கதை முடிஞ்சிடும். இன்னைக்கு வேட்பாளர் லட்சம் தெரிஞ்சு போச்சு இல்ல. அதுவும் இல்லாம பள்ளிக்கூடம் போறதுக்கு அழுப்புற ஆளை நான் பார்த்திருக்கேன். பரப்புரைக்கு போறதுக்கு அழுப்புற ஒரே ஆளு வருதேன். 5 இடங்கள்ல பரப்புரை செய்யறதுக்கு அனுமதி கிடையாது. யாரு? விஜய். ஒரு இடத்துல அனுமதி மறுத்துறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? 4 இடத்துல பரப்புரை பண்ணணும். 4 இடத்துல பரப்புரை பண்றப்ப இந்த ஒரு இடத்துல அனுமதி மறுத்தாங்க இல்ல, அதை சொல்லியும் வாக்கேற்கலாம், அதை சொல்லி அனுதாபாலையே தேடலாம். ஆனா இவர் என்ன பண்றாரு? ஒரு இடத்துல அனுமதி மறுத்தா மீதி 4 இடத்துக்கும் ரத்து பண்றாரு. ஒரு இடத்துல அனுமதி மறுத்துட்டாங்களா, மீதி 4 இடம் ரத்து. ஏன்னா பரப்புரைக்கு போறதுக்கு அவ்வளவு அழுப்பு. திமுக என்ன ஒடுக்குது, திமுக என்ன முடக்குது. காரணம் திமுக என்ன பயப்படுது. திமுகவுக்கு தான் என்ன பண்ண? இந்த கட்சியோட 2 ஆண்டு காலத்துல திமுகவுக்காக தாவேகா நடத்திய போராட்டங்கள் எத்தனை? விஜய் எத்தனை தலைமை ஏற்றாரு? ஒரே ஒரு போராட்டம், அதுவும் 40 நிமிஷம். வெறும் 40 நிமிஷம் ஒரு போராட்டம் இங்க சென்னையில் நடத்தினாப்புல. அதுக்கு மாதிரி தம்பி படுகொலை செய்யப்பட்டப்ப காவல்துறையால. அதுக்கு பிறகு திமுக அரசை எதிர்த்து விஜய் தலைமையில எந்த போராட்டம் நடக்கல. அப்புறம் எத்தனை தன்னெழுச்சியான போராட்டங்களை விஜய் பங்கேற்றாரு? தூய்மை பணியாளர் போராட்டம், செவிலியர் போராட்டம், மருத்துவ பணியாளர் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், ஆசிரியர் மக்கள் போராட்டம்,
எந்த போராட்டத்துல, அங்கன்வாடி பணியாளர் போராட்டம், இந்த போராட்டங்கள்ல எந்த போராட்டத்தை விஜய் பங்கேற்றாரு? ஒரு போராட்டத்தையும் பங்கேற்கல. அப்ப தண்டளிச்சா மக்கள் போராடுறப்ப அந்த போராட்ட கழகங்கள்ல பங்கேற்று ஆதரவும் கொடுக்கல, மக்களை போராட அணிதிரட்டவும் செய்யல. போராட்டத்தை ஒரு அடையாள போராட்டத்தை எடுத்து அரசுக்கு நெருக்கடியும் தரல. ஆனா அவர் திமுக இருக்கிறாரா? இவரை விமர்சிச்சா எல்லாரும் திமுகவோட பீட்டியுமா? என்ன கதை? அதனால இப்ப வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. அடுத்த கூத்து இருக்கு. ஏன்னா வேட்பு மனு அப்படிங்கிறத தாக்கல் பண்ணணும். விஜய் 300 கோடி சொத்தை விட்டு வர்றாரு, 400 கோடி சொத்தை விட்டு வர்றாரு அப்படின்னு காசு சொன்னாங்க. இப்ப வேட்புமனு தாக்கல் பண்றப்ப அவரோட உண்மையான சொத்து மதிப்பு என்னன்னு சொல்லணும். இல்லைங்க எனக்கு வெறும் 10 கோடி தான் சொத்து இருக்கு, சொந்தமா கார் இல்ல, ஆனா 2 கோடி கடன் இருக்கு அப்படிலாம் ஊட்டினாப்லன்னா அம்பலப்பட்டு போவாப்புல. அதை கடந்து இந்த வேட்புமனு தாக்கல் பண்றப்ப விஜயோட மனைவி, இதுவரைக்கும் மனைவி தான், அவங்க விவாகரத்து இன்னும் பரல. அப்ப மனைவியோட சொத்து மதிப்பையும் தாக்கல் பண்ணணும். அதுல ஏதாவது சிக்கல் வந்தா விஜயோட வேட்புமனு 2 இடங்களில் நிராகரிக்கப்படும். நிராகரிக்கப்பட்டா திமுக முடக்கிருச்சு, திமுக ஒடுக்கிருச்சு அப்படிலாம் கம்பி கட்டக்கா சொல்ல முடியாது. எப்படி பார்த்தாலும் அதை விட என்னன்னா, அதாவது 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை பரப்புரைக்கு வருவாப்புல, அந்த தாளில் எழுதி கொடுத்துருவாங்க, அப்படியே பேசிட்டே இருப்பாப்புல. பேசிட்டு இருக்கிறப்ப ஒண்ணு மறந்து போச்சா உங்களுக்கு அப்படின்னு கேட்பாப்புல. இங்க இருக்கக்கூடிய கட்சிகளை பார்த்து இவர் மறந்துட்டு தாளை பார்ப்பாப்புல. இவர் தாளை பறக்கிறப்ப எல்லாம் கேமரா திருப்பி வாங்க மக்களை நோக்கி, என்ன மக்களையே கடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவர் தாளை பட்டிக்கிட்டு இருப்பாப்புல. எந்த இடத்துல விட்டோம், சரியா இருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு. இப்ப பரப்புரை அப்படின்னு தொடர்காலம் வச்சுக்கோங்க. தினந்தோறும் பரப்புரை பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 இடம் 4 இடத்துல பரப்புரை பண்ணணும். 4 இடத்துல இந்த ஊர்ல உள்ளதை இந்த ஊர்ல பேசணும், எழும்பூர்ல உள்ளதை திருவிக்கணக்கில பேசக்கூடாது, திருவிக்கணக்கில உள்ளதை ராயபுரத்தை பேசக்கூடாது. அப்ப அந்த தாளை வச்சு பாப்பில குழப்பம் இல்லாம பேசணும். ஒரே பல்லவியை தான் பாடிட்டு இருக்கிறாப்புல. இங்க 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிக்கு ஒன்னு டிஎம்கே. கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். ஒரு பேச்சை பார்க்கற 1.8 வச்சு வேகமா தான் பார்க்க வேண்டியிருக்கு, அவ்வளவு சளி கூட்டுது. அப்போ நாளைக்கு 3 தடவை பேசினாருன்னா அந்த கட்சிக்காரனே முகம் வச்சிருவேன். அந்த மாதிரிதான் பேச்சு அவ்வளவு சளி கூட்டும். எப்படி பார்த்தாலும் இந்த வரக்கூடிய நாட்கள்ல விஜய் சம்பவம் பண்ண போறது இல்லை. விஜயை வச்சுதான் பல சம்பவங்கள் காத்து கிடக்கு.